Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Allahumma salli sallim ala Sayyidina Muhammadin Ma'adin al-Judi wal Karam wa Mabda'il ilmi wal hilmi wal hikma wa barik wa sallim alayhi. நிர்வாகமும் இலக்கியமும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம். நிர்வாகம் என்பது எல்லோருக்கும் அத்தியாவசியமானது. உலகத்துடைய நிர்வாகம் அல்லாஹ்வுடைய கையில் இருப்பதன் காரணமாகத்தான் நாம் இன்று பாதுகாப்பாக இருக்கிறோம். இல்லாட்டி அமெரிக்க ஜனாதிபதி, இஸ்ரேல் பிரதமர் எல்லாம் உலகமெல்லாம் பிடிச்சி அநியாயமாக எல்லாரையும் அடிமையாக்கி அவங்களை வச்சுப்பாங்க. ஆனால் அல்லாட கையில நிர்வாகத்தை வச்சு கொண்டுச்சதுனால அது செய்யல. அல்லாஹ்க்கு தேவையான மாதிரி தான் அல்லாத நிர்வாகத்தை நடத்து. அது மாதிரி அது ஆக பெரிய விஷயம் நிர்வாகம். ஒவ்வொரு வீட்டில் உங்களோட ஒவ்வொரு வீட்டிலையும் நிர்வாகத்தை நீங்கள் சரியாக கொண்டு போனா தான் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும், முன்னேறும். நிர்வாகம் மோசமண்டா எல்லாம் நாசம். வீடு, அதுக்கால கட்சிகள், இயக்கங்கள், அரசாங்கம், ஐக்கிய நாடு சபை, இப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு கம்பெனி, ஒரு ஹாஸ்பிட்டல், எங்கே பார்த்தாலும் இராணுவம், எங்கே பார்த்தாலும் நிர்வாகம் சரியாக இருந்தால் தான் அது சரியாக நடக்கும், முன்னேறும். இல்லை அது வீழ்ச்சியில தான், குழப்பத்தில் தான் முடியும். எனவே நிர்வாகம் என்பது உங்கள் அனைவருக்கும் வீட்டிலிருந்து அவசியமான விஷயம்தான் நிர்வாகம். சரி, அந்த காலத்துல மன்னர்கள் தங்களுடைய மன்னர் அவையில சபையில நல்ல இலக்கியம் தெரிந்தவர்கள், நல்ல கதைகள் மூலம் நல்ல உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், பிரச்சனைகளை நல்ல நாசூக்கான முறையில தீர்க்கக்கூடியவர்கள், இவர்களை வைத்திருந்தார்கள். இதனால் அவர்களுக்கு அரசாங்கத்தை நடத்துவது இலகுவாக இருந்தது. உதாரணமாக அக்பர் என்ற மன்னர் இந்தியாவில் பீர்பல் என்ற ஒரு அறிஞரை வைத்திருந்தார். அந்த கதை உங்களுக்கு யூடியூப்ல பார்க்கலும் பார்த்தா நிறைய படிப்பினைகள் அதில் இருக்கின்றன. சரி, அது மாதிரி கிருஷ்ண தேவராயன் என்ற இந்திய மன்னன் தெனாலிராமன் என்பனை என்ற அந்த அறிவாளியை அவருடைய சபையில் வைத்திருந்தார். வரக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் செய்யக்கூடிய சதிகள் அல்லது மறைமுகமான ஏதாவது எதிர்ப்புகள் அத்தனையும் இவர்கள் கண்டுபிடிப்பார்கள். கண்டுபிடித்து அரசனுக்கு கூறி அவர்கள் அதன் மூலமாக அந்த அரசன் அந்த நாட்டை சிறந்த முறையில் ஆளக்கூடிய வாய்ப்பு அந்த அரசனுக்கு கிடைத்தது. அது மாதிரி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் மஹிந்த இருந்தது உங்களுக்கு தெரியும். சிறந்த ஒரு ஆட்சியாளர். 30 வருடங்களாக எங்களுக்கு கொழும்புக்கு போனக்கா வீட்டுக்கு வருவோமா இல்லையாண்டு எங்களுக்கு சந்தேகமே. எந்த பஸ்ஸில் எந்த குண்டு படிக்கும், எத்தனை பேர் போகும்னு தெரியாது. இப்படி இருந்த நாட்டை அந்த பிரச்சனையை அழிச்சு மக்களுக்கு அமைதியாக சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்கினவர் தான் மஹிந்த. அது மாதிரி உங்களை அனைவருக்கும் தெரியும் ஹைவே. இந்த ஹைவே இல்லாட்டி எங்களுடைய பயணம் இங்கிருந்து நாங்கள் காலிக்கு போறோம்னா எவ்வளவு டைம் எடுக்கும்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அந்த ஹைவே மஹிந்த போட போய்த்து எவ்வளவு வசதி, எல்லாருக்கும் சந்தோஷம், நாட்டுக்கு முன்னேற்றம். அது மாதிரி பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எங்க வேலை அப்படி, அந்த வேலை இப்படி, இந்த இப்படி மக்கள் குழப்பம். ஆனா மஹிந்த காலத்துல நீங்க அவதானிச்சது தெரியாது, பொருளாதார குழப்பமே இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாமான் விலை கூடினாலும் மக்களுக்கு வழங்குவதில்லை. யாருமே சாமான் விலை கூடாண்டு குழம்பல்ல மஹிந்த காலத்துல. அப்படியாக சிறந்த நிர்வாகம் நடத்தின மஹிந்த சேர்த்து கொண்டாரு தாரு, அதாவது சிங்களத்துல ஏன்னா வல்பல்கள், இப்படியான ஆட்கள், சதிகாரன்கள், முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடியவர்கள், சிறுபான்மையினரை எதிர்க்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட மந்திரிமார்களை தன்னோட கிட்ட ரவுனுக்கு வச்சு கொண்டார். அதோடைய மஹிந்தே முடிஞ்சு, மஹிந்தே பிறகு வந்த கோட்டா முடிஞ்சு, நாடு முடிஞ்சு எல்லாம் போய்த்து. அவ பாருங்க நிர்வாகம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை, அதாவது இந்த தன்னை சூழ நல்லவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுல எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். மற்றது என்னை பொறுத்தளவுல நான் சிறு வயதிலிருந்து இந்த இலக்கியத்துல கவிதைகள்ல மிகவும் ஆர்வம் உள்ளவன். உதாரணமாக எங்களோட வாப்ப வாங்கி தந்த நாயகமே என்ற அந்த பாட்டு புஸ்தகம் சின்ன ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல, பள்ளிக்கூடத்தில் ஒரு காலத்துல நான் அதை வாய்ப்படமாக்கின்றேன். அருளாளன் அன்புடையோன் அல்லாவின் கருணை என்ற அந்த பாட்டு. அது மாதிரி யூசுப் சுலேஹா, கவிஞர் சாரண பாஸ்கரன் என்ற கவிஞர் இயற்றிய யூசுப் சுலேஹா என்ற பெரிய காவியம். அதுல வானம் பூமி ஆழியும் வனப்பு கொண்டு இலங்கிட காணும் என்ற தோளினில் கதிரோன் வந்து அமர்ந்த என்ற யூசுப் நபிக்கு அந்த 12 சகோதரர்களும் சஜதா செஞ்சத அந்த வர்ணிச்சிக்க முறை. இது மாதிரி எனக்கு அதுல நிறைய அந்த காலத்திலேருந்தே வாய்ப்பாடம். சரி, அது மாதிரி
நான் ஏராளமான குறள்கள், திருக்குறள்னு சொல்லப்படுது, அப்படிப்பட்ட குறள்கள் சின்ன ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேருந்து நிறைய குறள்களை இயற்றி இருக்கிறேன். அடுத்தது திருமண வாழ்த்து. உள்ளவருக்கு தெரியும், குவைத்திலிருந்து நாங்கள் ஏதாவது இங்கே எங்களை சேர்ந்தவங்க, உறவினர்கள், கூட்டாளிகள், அவங்களுடைய கல்யாணங்கள் வந்தால் திருமண வாழ்த்து பாட்டு படித்து நாங்கள் எங்களோட ரூமில் இருக்கக்கூடியவங்களையும் சேர்ந்து அதை படித்து இங்கே அனுப்புறது. இங்கே மாப்பிள்ளை வந்த நேரத்துக்கு அந்த இஸ்தாதுக்கிட்ட அந்த பாட்டுகளை போட்டு இப்படி நிறைய நான் அந்த காலத்திலிருந்து திருமண வாழ்த்து பாடுகள் பாடியிருக்கிறேன். அடுத்தது திக்கையாளர் பதம். அந்த காலத்தில் இருந்த பழைய காலத்து பதங்கள், அந்த பழைய காலத்துக்கு அது சரி, ஆனால் எங்கட இந்த காலத்துக்கு அது போதாது. நல்ல நவீனமான மெட்டில நவீனமான இந்த நடையில நல்ல இலக்கிய நல்ல தமிழ் நடையில அகீதா நாங்கள் அதாவது வஹாபிகளை எதிர்த்து போராடி கொண்டு இந்த காலத்துல வஹாபிகளுக்கு எதிராக பதில் கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த தெக்கியாவில் நான் இயற்றின அந்த பதங்கள் அமைந்திருந்தன. அது உங்களுக்கு தெரியும், கேட்டவங்களுக்கு தெரியும். எனவே எனக்கும் கவிதைக்கும் மிச்சம் தூரம் இல்லை, ஆக நெருக்கம். ஆனால் நான் அதிகம் அதை பயன்படுத்தல, வஹாபி எதிர்ப்பதிலே நான் கவனமாக இருந்ததுனால பயன்படுத்தல. என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவருக்கும் நிர்வாகம், வீட்டு நிர்வாகத்திலிருந்து உங்களுடைய கொம்பனியா இருக்கலாம், வேறு எந்த விஷயம் இருந்தாலும் அந்த கவிதைகள் அவசியம் என்பதனால இந்த சில கவிதைகளை நான் சொல்லி காட்டுகிறேன். அரபியில் அபுல் அசது துவலி என்ற தாபி, பிரபலமான தாபி அஷாயிர், அவர் ஒரு கவிஞர், அரபு கவிஞர். அவங்க தான் குர்ஆனுக்கு நொக்கத்து வச்ச. இப்ப முந்தி இப்ப அழிப்பு பே தே செய்யண்டா, பேய்க்கு ஒரு நொக்கத்து, தேய்க்கு 2, சேய்க்கு 3 இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு வித்தியாசம் விளங்கியும் குர்ஆன் ஓதையிலும். ஆனா அபுல் அசது துவலி என்ற இந்த தாபி அவங்க நொக்கத்து வச்ச முந்தி அப்படி குர்ஆனுக்கு நொக்கத்தே இல்லை. உங்களுக்கு தெரியும், நீங்க பழைய குர்ஆன் இப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அதுல இருக்கும், சும்மா அப்படி எழுதிக்கும், நொக்கத்தே இல்லை. ஆனா அரபியலுக்கு அது வாசிக்கலும். அப்படி இருக்கிற நேரம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதிகமானவங்களில் அரபி அல்லாதவங்க, குறைஷி அல்லாதவங்க. அதனால அவங்களுக்கு கஷ்டம்ன்றதுனால அலிரல்லான் இவங்களுக்கு ஏவினாங்க, அபுல் அசத் தோலி என்றவருக்கு நீங்க இந்த குர்ஆனுக்கு நொக்கத்து வைங்கன்னு சொல்லி அவங்க வச்சேதான் நாங்க இன்றைக்கு ஓதுகிறோம். இப்படிப்பட்ட இந்த அபுல் அசத் தோலி என்ற கவிஞர் சொல்கிறார், லா யஸ்லஹுன் நாசு ஃபௌதன் லா ஸராத லஹும் வலா ஸராத இதா ஜுஹாலுஹும் சாது. லா யஸ்லஹுன் நாசு ஃபௌதன், மக்கள் குழப்பம் இல்லாமல் நல்ல முறையில சாலிகாக, நல்ல முறையில சலாஹியத்தாக, அமைதியாக மக்களுடைய வாழ்க்கை அமைய மாட்டாது. லா ஸராத லஹும், அவர்களுக்கு தலைவர் இல்லாவிட்டால் எந்த சமூகத்திலையும் அந்த ஒற்றுமை, அமைதி, முன்னேற்றம் எதுவுமே இருக்க மாட்டாது என்ற கருத்து. வலா ஸராத இதா ஜுஹாலுஹும் சாது, தலைமைத்துவம் என்பது இருக்காது மடையர்கள் அவர்களுக்கு தலைவர்களா இருந்தால். மடையர்கள் தலைவர்களா இருந்தா அந்த தலைமைத்துவம் இருக்காது. தலைமைத்துவம் இல்லாவிட்டா சமூகத்துல எல்லாம் குழப்பம், அங்கலிங்களும் எல்லாம் குழப்பம், வீழ்ச்சி, பிரச்சனை என்பதைத்தான் இந்த விதமா அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வஆதத்து ஸைஃபி அன் யஸ்ஹுவ பிஜௌஹரிஹி வலைஸ யஅமலு இல்லா ஃபீ யதி பத்லின். வாளுடைய இயற்கை தன்மை, அதனுடைய வாளுடைய தன்மை எப்படின்னு கேட்டால் அது பிரகாசிக்கும். அசில்ல அந்த வாள் பிரகாசிக்கக்கூடியது. உங்களுக்கு தெரியும், நல்ல புதிய வாள் ஒன்று எடுத்தா யுத்தத்துல பயன்படுத்தக்கூடிய வாள் இப்படி திருப்பினா அது நல்ல வெளிச்சம் பட்டு நல்ல பிரகாசிக்கும், அதாவது பவரா இருக்கும். ஆனால் வலைஸ யஅமலு இல்லா ஃபீ யதி பத்லின், ஒரு வீரண்ட கையில இல்லாம இந்த வாள் வேலை செய்யாது. அப்ப வாள் எவ்வளவு பெரிய வாள் என்றாலும், எவ்வளவு கூர்மையான வாள், எவ்வளவு பளபளப்பான மினுங்கக்கூடிய வாள் என்றாலும் வீரண்ட கையில தான் அது வேலை செய்யும். வீரன் இல்லாம கோழையிட கையில அந்த வாழை கொடுத்தா எதிரிக்கு அந்த வாழை கொடுத்துட்டு இவன் ஓடுவார். இதான் நடக்கிறது. எதிரித்தன ஆயுதம் ஒன்று கிடைக்கிறது. எனவே வாள் இதோடைய தத்துவம் என்னன்னு கேட்டா, எங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், அல்லது எங்களுடைய இயக்கம், எங்களுடைய கட்சி, அரசாங்கம் எதுவென்றாலும் அது நல்லா இருக்கும். எங்களுடைய கொள்கைகள் நல்ல சிறந்த கொள்கைகளாக இருக்கும். ஆனால் அதை கொண்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை, மக்கள் முன்னேறவும் மாட்டார்கள். அந்த கொள்கையை ஒரு வீரன் சுமந்தாலே அல்லாமல் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த வாழை வீரன் சுமந்தா தான் அந்த வாழால வேலை வாங்கியாலும் யுத்தத்துல வெற்றி பெறலும்.
ரைட். அடுத்தது முத்தநபி என்ற கவிஞர் ஹிஜ்ரி 303 இருந்தவர். அவங்க சொல்றாங்க, இதா அக்ரம் தல் கரீம மலக்தஹு வைதா அக்ரம் தல் லஈம தமர்ரதா. நீ ஒரு சங்கையானவன, நல்லவன, நாகரிகம் உள்ளவன, படிச்சவன, சங்கையானவன நீ கௌரவிச்சா, அவனை சங்கையாக்கி வச்சா, மலக்தஹு நீ அவனை வெற்றி கொள்வாய். அதாவது அந்த ஒரு பெரிய ஒரு ஆள், அவருக்கு உள்ள ஒரு ஆளை அவர் கௌரவமான ஆள் இருந்தா, அறிவுள்ள சிந்தனையுள்ள நல்லவராக அவர் இருந்தா, அப்படி வச்சிருந்தா அவரை நீ வெற்றி கொள்வாய். எப்படி? அவர் உனக்கு ஹிதுமத்தை செய்வார், அவர் உனக்கு உனக்கு எல்லா விதமான பிரச்சனைக்கும் அவர் உதவி செய்வார். உன்னுடைய முன்னேற்றத்துக்கு, உன்னுடைய இயக்கத்துடைய முன்னேற்றத்துக்கு, கட்சியுடைய முன்னேற்றத்துக்கு, அரசாங்கத்துடைய முன்னேற்றத்துக்கு அவர் உதவி செய்வார். அப்படி உதவி செய்வதனால நீ அவரை வெற்றி கொள்ள முடியும். அவர் உனக்கு நல்ல காதிமா அமைவார். வைதா அக்ரம் தல்லீம அற்பனை நீ கௌரவித்தால் தமர்ரதா உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார். ஒரு தலைவர், ஒரு அரசாங்கம் அல்ல ஒரு குடும்ப பொறுப்பாளி யாரென்றாலும் ஒரு தலைமை தாங்கக்கூடியவர் அற்பனுகளை, அறிவில்லாத கெட்ட குணம் உள்ள அற்பனுகளை சங்கையாக்கி வச்சு அந்த அற்பன் என்ன செய்வான்? இந்த தலைவர் பெரியவருக்கு எதிராக சதி சூழ்ச்சிகளை செய்வார். இவரோட பாஷைத்தான் பார்ப்பார். அவரோட பெரியவரோட கொள்கை, பெரியவரோட இயக்கம், பெரியவரோட இந்த மார்க்கம் அல்ல எந்த விஷயத்தை அல்ல குடும்பம் இல்லை அரசாங்கம் எதையும் அது முன்னூறும் அவர் பார்க்க இல்லை, தன்னோட பாஷைத்தான் பார்ப்பார். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்து இவரை பெரியவரை என்ன செய்யற பிரச்சனையில மாட்டுது. இதைத்தான் சொல்லுது, இதா அக்ரம் தல் கரீம மலக்தஹு வைதா அக்ரம் தல் லஈம தமர்ரதா. இதே கருத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இதா வதஅத அஹதன் ஃபௌக கத்ரிஹி வதவக்க மின்ஹு அன் யதஅக தூன கத்ரிக. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவனை நீ அவனுடைய அந்தஸ்துக்கு மேலாக நீ வைத்தால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கின்றது, அந்த அந்தஸ்துக்கு மேலாக நீ அவரை வைத்தால், அதாவது பொதுவாக நிர்வாகம் நடத்தக்கூடியவர்கள், தலைவர்கள், ஜனாதிபதிமார்கள், மன்னர்கள், இவர்களுக்குரிய பாடம் இது. அப்படி ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய தகுதி உண்டிக்கு தானே, படிப்பு, மற்ற சிந்தனை, நல்லெண்ணம், நல்ல குணம், அல்லது ஊர்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, இப்படி பார்க்காம அவனோட அந்தஸ்தை விட பெரிய இடத்துல அவரை தூக்கி வச்சு, அப்படி யாரையாவது வச்சா ஃபத்தவக்க நீ எதிர்பார் மின்ஹு அவனில் நின்றும் ஐ யதஅக தூன கத்ரிக ஒன்னு அவரு அந்த சின்னால் அப்படி வைக்கப்பட்டவர் ஒன்னு அவர் ஓண்ட அந்தஸ்தை விட கீழாக்குவார். ஒண்ணு நல்லா சிந்தித்து பாருங்க. அதாவது பொதுவாக நாங்கள் ஒரு தலைவர் எடுத்துக்கொள்வோம். ஒரு தலைவர் ஒரு ஆளை அந்த ஆள் ஏபி என்று வைப்போம். ஏ என்றா தலைவர், பி என்றா அந்த ஆளண்டு வைப்போமே அந்த உதவியால். இந்த பி என்ற உதவியால அவரோட அந்தஸ்து, அவரோட அறிவு, அவரோட சிந்தனை, அவரோட கௌரவம், அவருக்கு ஊரளிக்கிற இடம், அவரோட சாதனைகள் இப்படி இந்த இல்லாம மோசமான ஒரு தரங்குறைஞ்சவராக இருக்கும் பொழுது அவரை தூக்கி மேலுக்கு வச்சா இப்ப இந்த தலைவருக்கு என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை விட தலைவரை குறைப்பார் இவர். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே நாங்க யாரையும் ஒரு இடத்துல வைக்கும் பொழுது பார்த்து வைக்கணும். எங்களுக்கான மோசமானவரை நாங்க வச்சா அவரு எங்கட அந்தஸ்தை விட குறைச்சலுக்கு குறைவான இடத்துக்கு அவர் கொண்டு வருவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது, இப்ப இது உங்களுக்கு நல்லா தெரியும். மஹிந்தோட உதாரணத்தில் இதை விளங்கிக் கொள்ளும். மஹிந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நல்ல சிறந்த நாட்டில உலகத்துல நல்ல கௌரவமான ஆளா இருந்தார். காரணம் நல்ல நல்ல மந்திரிமாரும் நல்ல தரமானவங்களும் இருந்தாங்க. மந்திரி அவங்களத்தான் உதவியா வச்சிருந்த நல்ல விதத்தில் எல்லாம் செஞ்சு. சரி, அதுக்கு பிறகு இந்த காடையன் குப்பாடியன்களை, இந்த நாடு மதிக்காதவங்களை, துவேசிகளை, சிறுபான்மைகள், நல்ல மனிதர்களை மதிக்காதவங்களை கிட்ட வாங்கி கொண்ட, தனக்கு ரவனுக்கும் வச்சு கொண்ட. நடந்த என்ன? மஹிந்தே பணியை போட்டு, உசக்கு இந்த மணியை மஹிந்தே பணியை போட்டு, இதுதான் நடந்தது. அதே மாதிரிதான்
ட்ரம்ப் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு நடக்கும் அதுதான். இன்றைக்கு ட்ரம்ப் என்றது சாதாரண ஜனாதிபதி இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி என்றால் உலகத்துல பெரிய ஜனாதிபதி. அவர் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஜனாதிபதி. போதாத்துக்கு அவர் பெரிய இயற்கை இலைமைகளுக்கு அவரு பெரிய கோடீஸ்வரன், பெரும் பணக்காரன். சாதாரண கோடீஸ்வரன் அல்ல, பெரிய பணக்காரன். உலகத்துல பல நாடுகள் அவரோட இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் நிறைய இருக்குது. அப்ப அப்படிப்பட்டவன் இவ்வளவு கௌரவமாக இருக்கணுமன். ஆனா இன்றைக்கு இஸ்ரவேல்ல வாழ பிடிச்சு இஸ்ரவேல் செல்லு மாதிரி ஆடு. உலகத்துல மனித படுகொலை, அந்த படுகொலை, இந்த படுகொலை, அநியாயக்காரன் எல்லாம் முழு உலகம் செல்லக்கூடிய இஸ்ரவேல் தான் இந்த ட்ரம்பை ஆட்டி வைக்கிறார். அதனால இன்றைக்கு ட்ரம்புக்கு உலகம் எல்லாம் எதிர்ப்பு. உங்களுக்கு தெரியும், இப்ப கிட்டத்துல இந்தோனேஷியா போன்ற இடமெல்லாம் இந்தோனேஷியால ஆர்ப்பாட்டம். அது மாதிரி அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம். தன்னோட சொந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட நடந்த இந்த வாஷிங்டன் இந்த தேர்தல், மாநகர தேர்தல், அதுல படுதோல்வி. கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிச்சும் கூட அதுல ட்ரம்போட கட்சி படுதோல்வி. காரணம் என்ன? அமெரிக்கர்களே அவர் இருக்க காரணம் என்ன? இஸ்ரவேல் வாழ பிடிச்சு கொண்ட, இஸ்ரவேல் செல்லு மாதிரி தான் நடக்குது என்று பிடிச்சு கொண்டதுனால இன்றைக்கு ட்ரம்ப் அதுல பாதாளத்தை பேய்த்து கொண்டிருக்க. எதிர்காலத்தில் இதை விட மோசமா பேய்த்து வரலாற்றுல மனித படுகொலைக்கு பிரதானமான ஆள், உலகத்துல ஆக மோசமான இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் என்றெல்லாம் வரலாற்றுல எழுதப்பட்டு அதைத்தான் அமெரிக்க யூனிவர்சிட்டிகள்ல ஸ்கூல்ல படிக்க போறாங்க. எனவே தன்னுடைய அந்தஸ்தை கெடுத்தி கொண்ட காரணம் அர்ப்பண தன்னை கிட்டவாக்கி அர்ப்பம் சொல்ற மாதிரி தான் நடக்க பைத்து. எனவே இது முக்கியமான ஒரு படிப்பினை இதில் இருக்கின்றது. அடுத்தது நெப்போலியன். உங்களுக்கு தெரியும், நெப்போலியன் பிரான்ஸ் ஜனாதிபதி, பெரிய யுத்த வீரன், பெரிய யுத்தங்கள்லாம் சேர்ந்து நாட்டுகளை பிடிச்ச ஒரு நெப்போலியன் வரலாற்றில் படிச்சுப்பீங்க. இந்த நெப்போலியன் சொல்கிறான், இதா அன்ஷஅத ஜெய்சம் மிம்மியதி அஸதின் பிகியாததி கல்பின். ஒரு நாயுடைய தலைமையில 100 சிங்கங்களை வச்சு நீ ஒரு படை அமைக்கிறது, யுத்தத்துக்கு அனுப்புறது. இந்த ஒரு நாயுடைய தலைமையில 100 சிங்கங்கள் அனுப்புறது. அப்படி அனுப்பினா சத்தமூத்துல் உசூதுக்கல் கிலாபி பியாரல் மாரகதி, அந்த யுத்த களத்துல இந்த எல்லா சிங்கங்களும் நாயை போல சாகுவாங்க. நாயிட தலைமையில 100 சிங்கங்கள், அந்த சிங்கங்களுக்கு தலைவர் நாய். இப்படியா ஒரு படை அமைச்சு யுத்த காலத்துக்கு அனுப்பினா இந்த 100 சிங்கங்களும் நாயை போல சாகும். நாய் தானே வழிநடத்து சிங்கங்களை. சிங்கத்துக்கு நினைச்ச மாதிரி சிங்கத்துல வீரத்துக்கு எதுவுமே நடக்க இயலாது, நாய் தான் வழிநடத்து. அதனால இந்த 100 சிங்கங்களும் நாயை போல சாகும். அதே நேரத்துல நெப்போலியன் சொல்கிறான், அம்மா இதா சனத ஜெய்சன், நீ ஒரு படையை அமைத்தால் மிம்மேத்தி கல்பின், 100 நாய்களை கொண்டு ஒரு படையை நீ அமைக்கிறாய். பிகியாதத்தி அஸதின், ஒரு சிங்கத்துடைய தலைமையில. சிங்கம் தலைவர், நாய்கள் 100 நாய்கள் அந்த படை ஆட்கள். இப்படியாக ஒரு சிங்கத்தோட தலைமையில 100 நாய்களை கொண்டு நீ ஒரு படையை அமைத்தால் ஃபஜமீஉல் கிலாபு, அந்த எல்லா நாய்களும் 100 நாய்களும் சத்துஹாரிபு கஅன்னஹா உசூதுன், அந்த 100 நாய்களும் சிங்கங்களை போல அந்த யுத்தத்துல போராடும். அந்த சிங்கம் சொல்ற மாதிரி தான் நாய் நடக்கணும். அந்த நேரத்துக்கு இந்த நாய்கள் எல்லாம் சிங்கத்தை போல வீரனாக போராடும். எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள நிர்வாக படிப்பினைகளை இந்த கவிதைகள் கொண்டிருக்கின்றன, இந்த பழமொழிகள் கொண்டிருக்கின்றன என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்து கடைசியா ஒன்று சொல்கிறேன். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா தஹல்லன் நாசு அன்க ஃபீ குரபின், கஷ்டமான துன்பமான உனக்கு இக்கட்டான நேரத்துல மக்கள் உன்னை விட்டு தூரமானால், உன்னை தனியே விட்டுட்டு மக்கள் தூரமானால், ஃபஅலம், நீ அறிந்து கொள், அன்னல்லாஹ யுரீது அன் யதவல்லா அம்ரக, நிச்சயமாக அல்லாஹ் உன்னுடைய விஷயத்தை எடுத்திருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள். ஒருவனை விட்டு அநியாயமான முறையில ஒருவனை விட்டு மக்கள் தூரமாகிறார்கள். அப்படி தூரமானால் நீ அறிந்து கொள், அன்னல்லாஹ யுரீது அன் யதவல்லா அம்ரக, உன்னுடைய விஷயத்தை அல்லாஹ் பொறுப்பு எடுத்திருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள். எனவே இது நான் 1001 மாதிரி இவ்வளவு காலம் இந்த இலக்கிய இது பேசல.
நிறைய நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதுல சின்ன விஷயத்தை இன்றைக்கு சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் அது என்னென்ன அந்த சில குடும்பத்திலிருந்து உங்களுடைய கம்பெனி அது இது மினிஸ்ட்ரி இப்படி என்னென்ன விஷயத்துல நீங்கள் இருந்தாலும் இதை பயன்படுத்தி இந்த நிர்வாகத்தை சரியான முறையில இப்ப நாங்க இந்த மதரசா என்றாலும் சரியான முறையில் இந்த அமைப்புல தான் இந்த நிர்வாகங்களை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சா இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.